சிஎம் விஜய் அவர்களே மற்றும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்களே, நீங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயத்தை காப்பி பண்ணியிருக்கீங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த என்டிகே இவங்க இந்த தேர்தல் டைமில் அறிவித்தது மற்றும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பீரியடில் அவங்க அறிவித்ததெல்லாம் காப்பி பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த சீமான் பல வருஷமாக கத்திட்டு இருக்காரு, நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க உங்களுக்கு என்ன ஐயா காசு இல்லையா ஐயா? இலவசம்லாம் அளிக்க உங்களுக்கு காசு இருக்குது, இதுக்கு காசு இல்லையா உங்ககிட்ட? எவ்வளோ அறிவிச்சிங்க இலவசங்கள், புரியுதுங்களா? சாப்பிட்ற சாப்பாடு ஐயா இது. இன்னும் தஞ்சையில் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் குவிஞ்சிருக்கு, அதை ஃபஸ்ட்டு கொள்முதல் பண்ணுங்க ஐயா. நெல் கொள்முதல் நிலையங்களை அமையுங்க ஃபஸ்ட்டு, நிறையா. ஃபஸ்ட்டு சேமிப்பு கெடுங்க அமையுங்க ஐயா. இன்றைக்கி சாப்பாடு ரைஸ் 2021 38 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி 78 ரூபா அதே அரிசி. இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ரேட்டு, இதை கட்டுப்படுத்துங்க ஐயா. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி ஐயா, உங்கள் டேடி, அவர் இந்த இயற்கை சாண எரிவாயு உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறதுக்கு திட்டம் தீட்டிருக்காரு. ப்ளஸ் அதுக்கு சில கோடிகள் ஒதுக்கியிருக்காரு. உங்களுக்கே என் காதில் படலையா அவர் சொன்னது? இது நீங்கள் பண்ணலாமே ஐயா. நம்ம கேஸ் சிலிண்டருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால். பட்டுமா நம்மளுக்கு வரல, புரியுதுங்க? நீங்களும் தானே, நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் ராஜா வீடாச்சு. உங்களுக்கு என்ன கவலை? கஷ்டப்பட்டது நாங்கள் தான். சிலிண்டர் இல்லாமல், சிலிண்டர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி கடன் நடத்த முடியாமல் இவ்வளோ விஷயத்தை எதிர்கொண்டுட்டு இன்றைக்கி ஸ்டில் நாங்கள் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் பார்க்கலாம் இல்லை ஐயா? இதுக்கு ஏன் உங்களுக்கு இதை காப்பி பண்ண மறந்துட்டிங்களா? இல்லை காப்பி பண்ண தெரியலையா?